பைபிள் ஒண்ணு இருக்கு, தி டெம்ப்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படி ஒரு முக்கியமான ஒரு சாப்டர், அதுவும் பைபிள். அது எப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் 40 நாட்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, நோன்பு இருக்கிறாங்க. 40 நாட்கள், 40 days, 40 நைட் ஃபாஸ்டிங், 40 டே ஃபாஸ்டிங். அதுக்கப்புறம் ஒரு டெவில் வர்றாங்க ஜீசஸ் கிரைஸ்ட். 40 நாள் விரதம் இருந்ததுக்கு அப்புறம், எனக்காக நீ பண்றியா, உனக்கு எல்லாம் கொடுக்குறேன். கிரைஸ்ட் முடியாதுங்கிறாங்க. அப்படியே அந்த மலை மேல கூட வாழ்ந்த அந்த சாத்தான் கூட்டிட்டு போறாங்க. மலை மேல போய் ஜீசஸ் கிரைஸ்ட கூட்டிட்டு போயிட்டு, உங்க கண்ணுல என்னெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ எல்லாம் உனக்கு தான், ஆனா என்ன ஏத்துக்க அப்படிங்கிற. கிரைஸ்ட் முடியாதுங்கிறார். எதுக்கு? அதுலயும் ஒரு பாடத்தை இருக்கு, ஒரு ஆழ்ந்த ஒரு அணுகுமுறை இருக்குன்னா, தி டெம்ப்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் பைபிள். அதுவும் அவங்க எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் காலையில சாப்பிட்டாரு, மத்தியானம் சாப்பிட்டாரு, நைட் சாப்பிட்டாரு, அதுக்கப்புறம் டெவில் வரல. 40 நாட்கள் விரதம் இருந்து உங்களுடைய சென்சஸ் எல்லாமே வீக்கஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. நீ ஒரு நாள் விரதம் இருந்தாமே அப்படியே தட்டும். அதனால அந்த டெம்ப்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் 40th டே வைக்கிறாங்க. அதை கிரைஸ்ட் தாண்டினாலதான் மகாபுருஷன்